ஆமா, என் தேவி பராசக்தி பார்வதியால் உபயவழி. அந்த பார்வதி மேல ஒரு சின்ன சத்திய பிரமாணம், அரக்கன் கேட்டவரும் நிச்சயமாக தருவேன். ஏன் அரக்கா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சுவாமி, 12 வருடம் உங்களை தான் நம்பினேன். சரி, இருந்த போதும் சக்தி மேல் சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தா நான் கேட்டவரும் தந்தையாக வேண்டும் அல்லவா? இல்லை என்று சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அப்படி இல்லை என்று சொன்னால் சக்தியுடைய தோஷம் பிடிக்கும், சிவபெருமானுக்கு பிடிக்கும். அது சரிதான் அரக்கா, சரிதான் சரிதான், நல்லபடியாக கேட்கிறாய். பரவாயில்ல அரக்கா, நீ என்ன வரம் கேட்டாலும் உனக்கு இல்லை என்று சொல்ல மாட்டேன். என் ஆதிபராசக்தி மீது அடையாக. அப்பவே நெஞ்ச நம்பிட்டான், அப்பவே நெஞ்ச நம்பிட்டான். இனி கொடுத்துதானே ஆண்டவன் தீரணும், கொடுத்துதான் ஆகணும். அரக்கா, கேளு கேளு சொல்லுறேன். ஆண்டவ பகவானே, கடுகளையும் சின்னவரம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா, என்ன வரம் என்று சொல்லு சொல்லு. உங்கள் வலது கரத்தை எடுத்து. யார் கரம்? என் வலது கரம். வலது கரத்தை எடுத்து என் வலது கை எடுத்து ஆள்காட்டி விரலை கொண்டு மலையை தொட்டால் மலை சுக்குள் நூறாக நொறுங்க வேண்டும். அந்த மலையினாலும் தொட்டினால் எதிர்த்து வந்தவன் தடைகளை என் கைவிரல் ஆள்காட்டி விரைப்பட்டுதானா? ஆமா, 10 நேரத்தில் அந்த பட்ட உடனே சொட்ட உடனே சிறசு சுட்டூராக நொறுங்க வேண்டும், நொறுங்க வேண்டும் ஆண்டவா. அப்பங்க ஒன்றும் சொல்லிக்கிறேன். சாகவரும் வல்லருக்கு மன்னவா மன்னவா மன்னவா
வரம் கேளடா சரணா சரணா அரக்கா ஏ அரக்கா வாழ வரம் கேளு, அப்பா நாள வரம் கேட்கறா வீணாக சாகுவதற்கு வரம் கேட்காதே. இருக்க வரம் கேளடா அவன் கேட்பானா? அவன் கேட்க மாட்டான்ல கெடுதி உள்ளோர், புத்தி அந்த கெடுதியான புத்தி உள்ளோர் ஆமா கெடுதி புத்தி உள்ளோ நல்லார் சொல்மொழிகளை கேட்பார்களோ? ஆமா அது கேட்க மாட்டாங்க கேட்பானா? கெடுவான் கேடு நினைப்பான் கெட்டே போவான். ஆமா கெட்டே போயிருவான். அரக்கனுக்கு நினைப்பெண்ண வாங்கணும் அந்த வரத்தை. ஆமா அதுதான் சொல்லுவான். நம்ம இப்படி இருப்பான், அவன் அவன் அப்படிம்பான். தான் போயிட்டு இருப்பான். உயர உயர எவ்வளவுதான் பறந்தாலும் சரி கழுகுக்கு நிகராக மற்ற பறவைகள் பறக்க முடியாது. முடியாது முடியாது இல்லம்மா. கழுகு மாதிரி பறக்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு எல்கை உண்டு. கண்டிப்பா அந்த எல்கையை தாண்டி யாரும் போக முடியாது. முடியாது முடியாது. அதனால நமக்குன்னு ஒரு எல்கை உண்டு. நம்மளுக்குன்னு கண்டிப்பா ஒரு எல்கை உண்டு. அந்த எல்கையை தவிர நாம எங்கேயும் போக முடியும். அதுதான் சொல்வார்கள், கழுகை காக்கை விரட்டுமா. பார்க்கவங்க நினைப்பார்கள், ஏ அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கழுகை காக்கை விரட்டி கொண்டு இருக்கிறது. அது விரட்டினால் அது பெரியதாகி விட முடியுமா? ஆனால் திரும்பி கழுகு எதுவுமே ஒண்ணுமே செய்யாது, அதுபால பறந்துகிட்டே இருக்கு. இல்லனா அது ஒரு எழுக போக போக காக்காவால பறக்க முடியாது. அதுக்கு மேல அது போகாது, இதுக்கு மேல இது வராது. ஆண்டவன் அருளா சொல்லுகிறார், ஏ அரக்கா, இந்த வரம் உனக்கு வேண்டாம்னு சொன்னா கேட்பானா? கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டானே சொல்லுகிறான், சாமி என்ன தந்த அந்த வரம் தான், வேற வரம் எனக்கு வேண்டாம். ஏன்னா வேற வரத்தை கொடுக்க முடியுமா? அரக்கா என்ன உனக்கு கேள்வி என்ன வேணும்? என் கையில சூழம் இருக்கிறது, அதை உனக்கு தருகிறேன். தூக்கிட்டு போக முடியாது சாமி. வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம். இந்திரங்கையில வச்சிருக்கிறான் வஜ்ராயுதம், சரி அதை வாங்கி தருகிறேன். சாமி நான் அங்கிருந்து வரும்போது சிகரெட் காய்ச்சி வெள்ள வெள்ளைன்னு தெரிஞ்சிடும். அப்படியா? அப்போ எவன் கையில வைத்திருக்கிறான் எவ கோதண்டம், ரொம்ப கனமா இருக்கு சாமி. காலங்கையில வைத்திருக்கிறான் பாஷபட, சிக்கு விழுந்து கிடக்கான். மண்டலம் கையில வைத்திருக்கிறான் கருமன்ற வில் ஆயுதம், அது இப்படியே தூக்கிட்டு போக முடியாது. இதற்கு என்ன அரக்கா? என்ன சூரபதுமனை அழகாக வெல்வதற்கு என் மகனாகப்பட்ட அழகான சுப்பிரமணியன் வேளவனுக்கு அந்த முருகனுக்கு என் அழகான என் துணையாக இருக்கிறாரே என் தேவி பார்வதாதேவியுடைய அருளால் கொடுத்தான் சக்தியான வேல். சரி அதை வேணா தரட்டுமா? நீட்டிக்கிட்டே போக முடியாது. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் கேட்டவன் தந்தா தாருங்க. நோகாம நம்மதிக்கு ஆசைப்படுங்க அரக்கா, இதை நான் மாற்ற முடியாது. முடியாது முடியாது. இந்த வளத்தை உனக்கு தந்தேனானால் அரக்கா நீதியோடு ஆள வேண்டும், நேர்மையுடன் ஆள வேண்டும். நீதி தவற நீ ஆண்டால் ஏ வல்லரக்கா, நீ யாரு தலையில கை வைக்கியோ, நீ யார் தலையாக இருந்தாலும் கை வைத்தவன் தலை சுக்கல் 100 போகும். அப்ப நமக்கு ஒரு தலை இருக்கு. நம்ம நீதியோட ஆள மாட்டோம். நினைச்சு பார்த்தானா? நேர்மையோட ஆள மாட்டோம். புரிந்தானா? புரியாமல் அந்த அரக்கனார் இடத்தில் தந்தேன் என்று ஆண்டவன் தந்தேன் தந்தேன் உனக்கு அந்த வாழாத வெகுமசூர வெள்ளலக்கு மண்ணிடம் தந்தேன் உனக்கு உனக்கு
ஆளு அடையாளம் தெரியல. எங்கேயோ பார்த்த முகமா தெரியுது. ஆமா. நாரதா, என்ன தெரியலையா? சத்தியமா தெரியலடா. உண்மையாக உண்மையாக நான் தான். சரி. பாதாள நாட்டு மன்னவன் பத்மாசூரனாகிய வல்லரக்கன். தவசீலா, என்ன பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு. ஏன் சொல்லணும்? அரக்கனை நான் கண்ணால கண்டிருக்கேன். அவன் கொச்சப்படம் என்ன, அவன் அழகு என்ன, அவன் வீரம் என்ன, அவன் தோற்றம் தான் என்ன. நீ காவி வெட்டி சன்னியாசி உடையோடு இருக்கியாடா? நாரதரே நாரதரே, என்ன அந்த வல்லரக்கன் தான் நான். இப்ப 12 வருஷமா தவம் இருந்த பத்தியா? ஓ, அதுல வளர்ந்த தாய். ஓ, 12 வருடமாக நீங்க தவம் இருந்தீர்களா? என்ன பிளேட் என்ன 12 வருஷமா நான் சும்மா இருந்தீங்களா? சரி. 1 மாசமா வளர்ந்த தாடி இல்ல, 12 வருஷமா வளர்ந்த தாடி. 12 வருடமாக யாரை நினைத்து தவம் இருந்தீர்கள்? ஆண்டவனை எண்ணினேன், ஆண்டவனை நினைத்தேன், ஈசனை நினைத்தேன், தவம் இருந்தேன். சரி, ஈசனை பார்த்தீர்களா? கண்டேன் கண்டேன். சரி, ஈசனிடத்தில் என்ன வரத்தை வாங்கினீர்கள்? அக்கினி வரம் என்று வரம், அந்த வரத்தை ஆண்டவனத்திலே வரத்தை வாங்கி கொண்டு நான் வருகிறேன். அரக்கா, என்ன பகவான் எத்தனையோ தபசீலனுக்கு எவ்வளவு வரங்களை கொடுத்திருக்கிறார்கள், நானும் அறிந்திருக்கிறேன். சரிதா, நானும் பார்த்திருக்கிறேன். இருக்கலாம். ஆனால் இந்த அக்கினி வரம் என்பதை நான் பார்த்ததே கிடையாதப்பா. என்ன நாரதரே, கொஞ்சம் காட்டு, நான் பார்க்கட்டும். காட்டவா? எங்கே காட்டுவது? தந்தேன் என்று சொன்னால் ஆண்டவன், நான் வந்தேன் என்று வந்து விட்டேன். அரக்கா, சிவனேன்னு வந்துட்டேன். உன்னை எவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலி என்று நினைத்தேன். இப்ப இல்லையா? அடி முட்டாளா இருக்கியப்பா. ஏன்பா? ஆண்டவன் தந்தால், வரம் கொடுத்தால் சரி, ஒன்று அள்ளி கொடுப்பார், இல்ல கிள்ளி கொடுப்பார். அது என்ன அள்ளி கொடுப்பார், எதை கிள்ளி கொடுப்பார்? கோரி கொடுத்துருவார். எதை அள்ளி கொடுப்பார், எதை கிள்ளி கொடுப்பார்? பிரசாதத்தை அள்ளி கொடுப்பார். சரிதான். திருநீரை அப்படி கிள்ளி கொடுப்பார். தீர்த்தம் கொடுப்பார். கோரி வந்து தீர்த்தத்தை அப்படி கொடுப்பார். தீர்த்தம். அரக்கா, ஆண்டவன் வரம் கொடுத்தால் ஏதாவது உனக்கு அமிர்தம் எது தந்தாரா? ஒண்ணுமே தரலையே. ஒண்ணுமே தரலையே. பத்மாசுரா, ஆண்டவன் தந்தவரும் நல்ல வரமா பொய் வரமானு ஏதாவது சோதித்து பார்த்தாயா? நல்வரமாக இருந்தால் பூலோகமானால் உன்னை ஒடி வாங்கலாம், தப்பிச்சுக்கலாம். இல்ல இன்னும் உன்னை தேடி கொண்டிருக்கிறார்கள் 55 நாட்டு மன்னர்கள். ஆமா ஆமா, ஒவ்வொரு துண்டா வெட்டிடுவாங்க. கண்டா அந்த வல்லரக்கரான் சிவனாரவனுக்கு புத்திகளை பேதலிக்க வைத்தான் நாரதன். நாரதாவன் தலையில நான் கையை வைக்கட்டுமா? எங்க தலை வச்சு என்ன விஷய போற? இல்ல உண்மையா இல்லைன்னு தெரிஞ்சிடும்ல. ஏன் தலை கையை வச்சா நல்லவரமா போய் வரமான்னு தெரிஞ்சுமா? நான் போட்டுக்கிற இதே மகதி என்ற வீரையும் நீ கையில போட்டுட்டு அந்த சப்ளா கட்டையும் கையில ஒரு சாப்பலா கட்டை வச்சுக்கிட்டு சப்ளா கட்டை நாராயணா 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 எங்க தெரு தெருவா போகக்கூடிய. அதனால அக்கா, அதிலே பிரயோஜனம் இல்லை. இந்த வரத்தை சோதித்து பார்த்தால் ஒருவனை அழித்தால் அந்த ஒருவனால் நாம் வாழ வேண்டும். இல்லைன்னா அழிச்சு என்ன பிரயோஜனம்? பிச்சைக்காரனை அழிச்சிட்டு நம்ம தெரு கண்டான் அந்த வல்லரக்கடா மனம் பேதலிக்கிறது. யார் அளிக்கிற? ஆண்டவன் தானே வரம் கொடுத்தார். அது நல்வரமாக இருந்தாலும் அவரை சேர்ந்து, கெட்ட வரமாக இருந்தாலும் அவரை. ஆண்டவன் அளித்தவனா நம்மளுக்கு அந்த ஆண்டவனுக்கு நிகராக போய் வேற யாரும் அமர முடியாது. நாம போய் உட்காந்துருக்கோம். ஆசை வரும்ல. பகவான் அமர்ந்துட்டவன்னா இந்த பார கைலாசமே நமக்கு சொந்தம். நமக்கு சொந்தம். உலகத்துக்கெல்லாம் நாம் தான் இறைவன். ஆமா, அது மட்டுமல்ல, தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளை வழிபடுவார்கள். அதுதான் சொல்லுவாங்க, நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தான் பாடிக்கிட்டு இருப்பான், ஒரு அரைகுறையா பாடி கண்டு நாளைக்கு அந்த நாளைக்கு இருக்கிற ஆசையை தூண்டி விட்டு. ஆசை தூண்டுவாரப்பா, அவர் தூண்டுவோர் தூண்டுவார். நமக்கு எங்க போச்சு? நாம எரிகின்ற விளக்கான பிரகாசமா எரியணும்ல. தூண்டுவதற்கு தான் ஆள் தேவை. தூண்டுவதற்கு கண்டிப்பாக ஆள் தேவை. விளக்கை தூண்ட தூண்டதான் விளக்கு எரியும். கண்டிப்பா அது உண்மைதான். ஒரு ஆள் நம்மளை குறை சொல்லுதா, அந்த குறையை நிறைவு பண்ண வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பா. நம்ம குறை சொல்லும் போது நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. செய்து பாரு, காமிக்கிறேன், செய்து பாரு, அதை முயற்சி பண்றேன் அப்படின்னா சொல்றவனுக்கு ஒரு மதிப்பு. செய்து பார்க்கணும், முயற்சி கண்டிப்பா பண்றேன்னு சொன்னா போதும். அந்த அரக்கம் பார்க்கற நம்ம ஆண்டவன் கொடுத்த வரத்தை சோதித்து பார்த்துட்டோம்னா, அம்மா கைலாய மாமலையில் கடவுள்
வரும்போது பசுவா இருந்தாங்க. சரி, இப்ப வரும்போது சீதி வாராங்க. அதான் சொல்லுவார்கள், சீறி வரும் காளை கூட எதிர்த்து அடக்கி விடலாம், பதறி வரும் எருமையை அடக்க முடியும் முடியாது. அப்படி இல்லையா? சீறி வரும் காளை எதிர்கொண்டு அடக்கலாம், அடக்கி விடலாம். பதறி வரும் எருமை, எருமை அதுக்குதான் பேரு எருமை. அந்த எருமை எந்த திசையில ஓடுறே சொல்ல முடியாது. நீங்க என்ன அலாரம் அடிச்சாங்க? ஆமா, அடியன்னு சட்ட கம்பால அடிச்சாங்கதான். ஆமா, அது நகர்ந்து போனாதான் ஒன்றை தவிர ஆமா, அதை நீங்க நகர வைக்க முடியாது. ஆனா அதே பதறி வந்துட்டு நினைச்சுக்காங்க முடியாது, ஒருத்தராலும் நிக்க முடியாது. அந்த பாதாள வல்லரக்கன் வருவதை கண்டார்கள். நமது தேவர்கள் எல்லாம் பார்த்தாங்க, இனி இருந்தா நம்ம தலைக்கு ஆபத்து. ஆமா, வரம் கொடுத்தது ஆண்டவன். ஆண்டவன் பாடு, அரக்கன் பாடு, அரக்கன் பாடு. ஆமா, இந்த தேவர்கள் மூவர்கள் எப்படி ஓடுகிறார்? எப்படி எப்படி வானவரும் ஓடினார், மலையார் ஓடினார், ஆனவரும் ஓடினார், பாண்டவரும் ஓடினார், அரண்மனை ஆதிக்கம் சந்திரன் ஓடினார், அரண்மனை ஆதிக்கம் சந்திரன் ஓடினார், சந்திரன் ஓடினார், சூரியன் ஓடினார், சந்திரன் ஓடினார், சூரியன் ஓடினார், அந்த பற்றி வாகனத்தில் ஆயங்கள் ஓடினார், அந்த பற்றி வாகனத்தில் ஆயங்கள் ஓடினார், வெள்ளையான வீடு வேறு இந்திரன் ஓடினார், வெள்ளையான வீடு வேறு இந்திரன் ஓடினார், காப்பை வாகனத்தில் சனிக்கிழமை ஓடினார், காப்பை வாகனத்தில் சனி பகவான் ஓடுகிறார், பெருமக்கிட வாகனத்தில் யமசனம் ஓடினார், பெருமக்கிட வாகனத்தில் சனி பகவான் ஓடுகிறார், பெருமக்கிட வாகனத்தில் யமசனம் ஓடினார், பெருமக்கிட வாகனத்தில் இந்திரன் ஓடுகிறார், கலைமான் வாகனத்தில் வாயுமேகம் ஓடினார், கலைமான் வாகனத்தில் வாயுமேகம் ஓடுகிறார், மிதவைந்த வாகனத்தில் வன்மேகம் ஓடினார், மிதவைந்த வாகனத்தில் வன்மேகம் ஓடுகிறார், புலியந்த வாகனத்தில் மன்மதனும் ஓடினார், புலியந்த வாகனத்தில் மன்மதனும் ஓடுகிறார், சுப்பிரமணியம் ஓடுகிறார், பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார், பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடுகிறார், கலைமான் அந்த அழகான கலைமான் வாகனத்தில் வாயுபுத்திரன் ஓடுகிறார். காத்தா பறக்காது. ஆமா, ஆமா, வாயு பகவான் இல்ல, மரணக்கபடி வாயு கலையுது. அவர் கலைஞ்சிட்டாருன்னா சூறாவளி காத்து சொல்லட்டு எடுத்து என்ன ஆகும்பா? ஆமா, தாக்கு பிடிக்க முடியுமா? ஒரு காத்து அடிச்சுன்னா போதும், இருக்கும் மண்ணு எல்லாம் வலிச்சு வலிக்கு போயிடும். ஆமா, சூறாவளி காற்று போல. ஆமா, எல்லோரும் ஓடுகின்ற போது ஈசன் கண்டால் ஈசன் பகவானுடைய அருளால் அருளா தேவாதி தேவர்களோட ஓடுகிறார்கள். எல்லோரும் ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம இங்க என்ன பண்ண? நாம இருந்து என்ன செய்ய? நாமளே வரகுணத்து நாமளே அவனை அழித்தால் அது நல்லதல்ல. அறுசுவை அன்னத்தை வைத்து விட்டு அதுல ஒரு இல்ல மண்ணடி ஒரு பக்கம் மண்ணடி வச்சா என்ன பண்ணுவீங்க? சாப்பிட முடியுமா? நாமளே அவனை கொண்டு விடக்கூடாது. ஆமா, அவனுக்கு ஒரு எழுத்து உண்டுல்ல, அவனுக்கு ஒரு அழிக்கு ஒரு ஆள் வேண்டும் அல்லவா? ஆமா, அதனால் ஓடுகின்ற தேவர்களை காக்க வேண்டும் என்று ஆண்டவன் தேவாதி தேவர்களை அடக்கலமாக ஒரு நந்தவன தோட்டமாக மாற்றினான். நந்தவன தோட்டமாக்கி அந்த நந்தவன தோட்டத்துக்குள் ஆளும் சிவபெருமான் உண்டு. சிவபெருமான் அழகாக சிவனாருக்கு அழகா பிரம்மன் உண்டு. ஐந்து இதழ் கொண்ட செவரளி பூவாக அந்த அழகான ஆண்டவன் முன்னால் சிவலிங்கமாக வந்து மறைய வேண்டும் என்று கடவுள் இருக்காரா இல்லையான்னு அந்த பூவை பார்த்தா தெரியும். மத்தத்துல இருக்காரா இல்லையா நம்ம நம்பிக்கைப்பட மாட்டேங்காங்க. சரி, அதே செவ்வரளி பூவத்தை அந்த இதழை இடிச்சு பாருங்க, அது சிவலிங்கமா இருக்கும். தெரியும், லிங்கமா. அந்த லிங்கத்திலே வந்து ஆண்டவன் மறைந்த நேரம் பகவான் மறைந்தார் அல்லவா? பகவானை காணாமல்
இந்த அரக்கனுக்கு வரம் நாமல் கொடுத்திருக்கிறோம். கொடுத்திருக்கோம். இந்த கொடுத்த வரத்தின் வறுமையினால் இவன் முன்னால போய் யார் நின்றாலும் ஆமா, யாரை தொட்டாலும் தலை பிடிக்கும். தொட்ட சிரசு பிடிக்கும். சிரசு சுக்கல் நூலாக போய்விடும். ஆமா, போய்விடும். அதனால் இந்த வரத்தை அழிக்கணுமானால் அதுக்குன்னு ஒருவன் பிறந்திருப்பாங்கல்ல, நம்முடைய அத்தாங்கமோ நாராயணன் அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்ட நமோ நாராயணன் என் பெருமான் வர வேண்டும் அல்லவா? என் பெருமாள் எங்கே அவதாரம் எடுத்திருக்கிறார்? என் பெருமானை எண்ணுகிறார். அம்மா அத்தானே மாயோனே மாயோனே எண்ணுகிறாமா? கிருஷ்ணா பண்டுரங்கா பண்டரிநாதா மண்டரிநாதா ஏ கோவிந்தா கோபாலா 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 ஸ்ரீதரா தாமோதரா சரி வாமனா திருவிக்கிரமா நந்தநந்தா கந்த கோபாலா கண்ணா ஏ மாய கண்ணா அந்த கண்ணனை தாயல்லோ அழகுதிரு நாடாக விளங்கும் எந்த நாடு? அழகான நாடு. எந்த நாடு? எந்த நாடையா? உக்ரசேன நாடு. ஓ, உக்ரசேன நாடு. கரூர் என்று சொல்லுகிற உக்ரசேன நாட்டில் அம்மா யார் ஆண்டு வர்றான்?
கம்சன் தங்கையாகப்பட்டு தேவகைக்கும் ஆமா வசுதேவருக்கும் பிறந்த மகன் பிறந்த மகன் அந்த அழகாக இருக்கின்ற மாயவன் கண்ணன் கண்ணபுரான் ஆயுர்வாடி பட்டணத்திலே அசோதிக்கு மகனாக நந்த கோபனுக்கு பிள்ளையாக வளர்ந்து வருகிறாரே அந்த கோகுலத்தின் கொற்றவர்களாக விளங்கும் கோபாலன் அந்த மாயவன் அந்த மாயவன் கண்ணன் நினைப்பார் உள்கிவனாலும் அவர் செய்யாத லீலைகளை கிடையாது. சின்னஞ்சிறு வயதில் சின்னஞ்சிறு வயது சேட்டை பண்ணாத சேட்டையே கிடையாது. அவர் பண்ணாத சேட்டை ஒழுங்கா ஸ்கூலுக்கு போல கேட்டானா அவர் கண்டாலே தீராத விளையாட்டு பிள்ளை. நித்தம் தெருவோடு கண்ணனை கண்டாலே தெருவில் எப்பவுமே அவரால் ஒரே தொல்லை. தொல்லையா விளையாட்டு பிள்ளைலாம். அந்த கண்ணன் என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாரு? தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணனை தெருவோரம் கண்டால் பெண்களுக்கு எப்பவுமே ஓயாது தொல்லையா. திங்கும் பண்டம் கொண்டு கொடுப்பான், திங்கின்ற போதே அதை தட்டியும் பறிப்பான். வாய்கிட்ட போது உடனே பிடிக்கணும். சின்ன பிள்ளை இந்த சின்ன பிள்ளை சண்டைக்கெல்லாம் போய் நம்ம பெரியாளுக்கு போய் தலையிடக்கூடாது, பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, பஞ்சாயத்துலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு திடீர்னு அடிச்சுக்கணும். ஒரு முட்டாய் நாளைக்கு பார்த்தா ஒன்னா ரெண்டு முட்டாய் வாங்கி திடீர்னு அவனை சேக்காளி போட்டுட்டாங்க. அப்ப அதுக்காக பஞ்சாயத்துக்கு சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. அந்த மாயவன் கண்ணபிரான் அழகாக கோபிமாருடைய தெருவதியிலே கோபிப்பெண்கள்லாம் அவருடைய வீட்டிலே அழகாக இருக்கின்ற பால் மோர் தயிர்கள் எல்லாம் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. வேணும்னா பால் மோர் தயிர்லாம் அது விலை உயர்ந்த பொருள் இல்ல. கிடைக்குமா? கிடைக்கும். எங்க அப்பக்குள்ள பாத்திரம் இந்த மாதிரி சில்வர் குடம், சில்வர் பானை, பித்தாள பானை அந்த மாதிரி கிடையாது. சில்வர் கிடையாது, கிடையாது. மொத்தத்தில் சில்வர் பாத்திரம் கிடையாது. அழுத்து பானை அலுமினியம் கிடையாது. டப்பா கூட கிடையாது. பிளாஸ்டிக். அப்ப உள்ள என்ன திரும்ப வச்சிருக்காங்க? குடம். மண் குடம். என்ன குடம்? மண் குடம், மண் சட்டி, செப்பு குடம், செப்பு குடம், தீச்சட்டி, மண் சட்டி. அந்த அழகான மஞ்சட்டிலே அழகாக பால் மோர் தயிர் வெண்ணெய் அப்படி தனித்தனியா கட்டிருக்காங்க. அதான் சொல்லுவார்கள், வசதி உள்ள ஒரு வீட்டுல பால் ஊத்தாது. சொம்பு, சொம்பு பாத்திரத்துல செம்பு, 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 செம்பு பாத்திரம், செம்பு பாத்திரத்துல வச்சிருப்பாங்க. நம்மளுமே கஷ்டப்பட்ட வீட்டுல தங்க பொருள் இருக்கும், ஈயம் அவ்வளவுதான் இருக்கும். இல்ல இல்லப்பா வச்சுக்கிட்டு இருப்பான். மண் சட்டி இருக்கும், பெட்டி இருக்கும்ல, கிண்ணி பெட்டி. அப்படி அழகாக இருக்கின்ற அந்த பையன் அழகாக தயிர் பால் மோர் வெண்ணெய் எல்லாம் தனித்தனியா கட்டி வச்சு இருக்கின்றது. யாரு கண்டா? யாருன்னு பாக்குறான்? கண்ணன் பாக்குறான். கண்ணபிரான் பாக்குறான். ஏ கண்ணராமா, ஏ பலராமா, ஏ முகுந்தா, ஏ சுப்பாராமா, ஏ அவனை பார்க்காதீங்கப்பா, ஒரு இடத்த விட மாட்டான். மகனை வச்சிருந்தா மகனத்தை தீட்டி போயிருவான். ஐயா கசவாளி, எப்பா யாரு கூப்பிட்டாலும் கூப்பிடு, சுப்பாராமனை கூப்பிடக்கூடாது. இல்ல இல்ல இல்ல, என்ன கண்ணா எங்க கூப்பிடுத, எதுக்கு கூப்பிடுத? என்னோட வந்து பால் மோர் வெண்ணெய் எல்லாம் அழகா தருவேன். உங்க வீட்லயா? என் வீட்டுல கிடையாது, பக்கத்து வீட்டுல திருடி தருவேன். அப்படி சொல்லு. திருடி திங்கன்னு சொல்ல அம்மா, அப்படி சொல்லக்கூடாது. திருடி திங்கன்னு சொன்னா அம்மா அது நம்மளுக்கு ஒரு மாதிரி அச்சமா இருக்கும்.
திருடி சாப்பிட்டா அந்த மாங்காய் ஒரு ருசி தான் இருக்கு தண்ணி இந்த மாந்தோப்புக்கார பிடிச்சி வெளுவெலுன்னு வெளுத்தாருன்னா அதுவும் ருசியாட்டா இருக்கும். வளைய 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 என்ன இந்த அறுவடை வாங்கிக்கிட வேண்டியதான் இந்த அறுவடை தெரியுதுல உடம்பு ஒரு பக்கம் வாங்கியிருக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்கு. அனுபவம் அனுபவம் பேசுறது தம்பி பிரமா கிருஷ்ணா என்னோடு வாங்கப்பா என்று அந்த மாயவன் கண்டபதான அசலாத்து பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு யாதவர் வீட்டிலே கொண்டு அப்படியே எட்டாம கட்டிருக்கின்ற உரி அவுக்கணும்னா இவ்வளவு உயரமா இருக்க எட்டாத இடத்துல கட்டிருக்கும் போது எப்படி அவுக்க இப்ப மாலையை கட்டுறதுக்கு ஏணி வச்சாங்க. ஆமா ஏணி வச்சுட்டாங்க. ஏணி வைக்காம கட்ட முடியுமா? அது எப்படி கட்ட முடியும்? முடியாது முடியாது. கண்ணு என்ன செய்யறா தெரியுமா? என்ன செய்ய இந்த பிள்ளைகள் அப்படி ஒருத்தருக்கு மேல அப்படியே ஏணி படிமா நிக்க வச்சு மேல ஏறிட்டாரு. மேல ஏறி என்ன பண்றாரு? இந்த உரி எடுக்க இப்ப ஏறுவாங்க தெரியுமா? வரிசையா நின்று 10 பேர் ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டாங்க. அதுக்கு மேல ஏறி ஒரு 8 பேர் நிப்பாங்க. அது தாங்கக்கூடிய அடிவரை எப்படி இருக்கணும்? வேற தூண் மாதிரி இருக்கணும். ஆணி வேற தூண் மாதிரி இருக்கணும். அவரை மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அவர் ஏறிடுவாரு. நடுப்படையில் நின்று காலை உதலிக்கிட்டு பாரு தொடங்கடிக்கு. நாங்க ஏறினா தானே தெரியும். அப்ப ஏறப்படாது. நடுக்கறதுல எதுக்கு ஏறணும்? நடுக்கறதுல நமக்கு எதுக்கு? டீ வரையில ஏறிடுது. ஐயோ ஏ தம்பி வாங்கப்பா வாங்க வாங்க அப்படியே சொல்லி ஒவ்வொரு அப்படியே ஏணி பண்ணி வச்ச மாதிரி அப்படியே உரி அவுத்து உருவில் திருடுவாரா அந்த உரிப்பானையெல்லாம் கீழே போட்டு மண்பான தாங்குமா? அது எப்படின்னா சிரிச்சுக்கிட்டு மண்பானை கீழே போட்டு சிரிக்கும். ஒன்னு அடிக்க சிரிக்கான்னு பார்ப்போம். அதே போல மண்பானை உடஞ்சி போச்சு. மண்பானை பானை உடைந்த அந்த கோவில ஓடோடி வந்தல்லவோ பாதையத்தம் கேட்டியா? என் வீட்டுல சரி எட்டாம கட்டி வச்சிருந்த உரி. அந்த உரியானது யாரும் தெரியலக்கா. சரி உரி அவுக்கு அம்மா வெண்ணெய் தயிர் சரி மோரு பால் சரி அத்தனை குடிக்க மட்டும் இல்லாம சரி பானை உடைச்சிருக்கா. அம்மா அம்மா ஏன் கோபி பண்ணி அம்மா என்னக்கா பூனை இந்த மாதிரி வந்து உருட்டுச்சுன்னா சட்டி கீரை உடம்பு தயிர் மோர்லாம் சிந்தி இருக்கும். சிந்துங்க அந்த பூனை தடம் இருக்கும்ல? தடம் இருக்கும். இது அது கூட தொட்டு வலிச்ச மாதிரிலாம் இருக்கு. இது 4 கால ஜீவன் இல்லை, 2 கால பூனை. இந்த 2 கால பூனை வந்து 2 நாள் திருடிட்டு போயிருக்கு. அப்பதான் அதுல ஒரு பெண் சொல்லுதாக்கா என்ன ருசிக்கின்ற பூனை ஒரு நாள் விடாது.
ஒரு மட்டம் ஒரு திருப்பு வந்துட்டுனா ஒரு மட்டம் திருட்டு பால் குடிச்சிட்டுனா அது மடங்கு மணி குடிக்கத்தான் ஆசைப்படும். பதிவா வந்துட்டு இருக்கோம். அதனால் யாரும் பார்ப்போம். சரி, கண்ணனை கண்டிப்பா கையங்களமா பிடிக்கணும் என்று கோபிமார் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அத்தம் செய்து சாமம் கையை அசைக்க முடியாத அளவுக்கு கட்டிட்டாங்க. வரவை சேர்த்து கட்டிட்டாங்க. ஆமா, பெண்கள் கட்டுன கட்டி எப்படி இருக்கும்? வளைய கட்டிட்டாங்க. ஐயா, காலில் மட்டும் கட்டினா பரவாயில்ல, காலில் இருந்து கழுத்து வர கட்டிட்டாங்க. மூச்சு விட முடியாது. ஆமா, அதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு.